வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம த்ரில்லான கதை. ரெண்டு பெரிய சாம்ராஜ்யங்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு சின்ன குடியரசன் நசுக்க பாக்குது. ஆனா இந்த போரோட முடிவு போர்க்களத்துல இல்ல, வேற எங்கேயோ தான் தீர்மானிக்கப்பட்டுச்சு. அதுதான் மூன்றாவது ஆங்கில டச்சு போரோட ஆச்சரியமான கதை. யோசிச்சு பாருங்களேன், உலகத்தோட ரெண்டு பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு எதிரா ஒரு சின்ன குடியரசு எப்படி நிக்க முடியும்? கேக்குறதுக்கே நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல. ஆனா 17ஆம் நூற்றாண்டுல இது நிஜமாவே நடந்துச்சு. வாங்க இந்த அசாதாரணமான மோதல் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த சண்டையோட முக்கியமான தேதிகளை ஒரு பார்வை பார்த்துடலாம். எல்லாம் 1670ல ஒரு சீக்ரெட் ட்ரீட்டியோட ஆரம்பிச்சுது. ஆனா பாருங்க, வெறும் 4 வருஷத்துல திடீர்னு முடிஞ்சு போச்சு. இந்த போருக்கான விதை இருக்குதே, அது போர்க்களத்துல விதைக்கப்படல. அதுக்கு பதிலா ராஜாக்களோட ரகசிய அறைகள்ல ஒரு பெரிய சதித்திட்டமா உருவாச்சு. ஆமா, நீங்க கேட்டது கரெக்டு தான். ஐரோப்பாவோட ரெண்டு பவர்ஃபுல் ராஜாக்கள், இங்கிலாந்து ராஜாவும் பிரான்ஸ் ராஜாவும் ஒன்னா சேர்ந்து தங்களுக்கு போட்டியா இருந்த ஒரு சின்ன குடியரச மொத்தமா அழிக்க பிளான் போட்டாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு பேரு தான் டோவர் ரகசிய உடன்படிக்கை. இந்த கூட்டணிய பாத்தீங்களா? மலைப்பா இருக்குல்ல. ஒரு பக்கம் இங்கிலாந்து பிரான்ஸ்னு ரெண்டு பெரும் ராஜ்யங்கள், இன்னொரு பக்கம் தனியா நிக்கிற ஒரு சின்ன டச் குடியரசு. இவ்ளோ பெரிய சவால் அவங்க எப்படிதான் சமாளிச்சாங்க? சரி, அந்த ரகசிய ஒப்பந்தம் எப்படி ஒரு வெளிப்படையான பேரா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். 1772ல அந்த பிளான் வேலை செய்ய ஆரம்பிச்சுது. ஆங்கிலேய கப்பல்களும் பிரெஞ்சு கப்பல்களும் ஒன்னா சேர்ந்து டச்சு கடற்கரை மேல ஒரு பெரிய தாக்குதல நடத்துச்சு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? இது ஒரு ஒன் சைடட் மேட்ச் மாதிரி ஈஸியா முடிஞ்சிரும் தான். ஆனா அவங்க ஒருத்தரை கணக்குல எடுத்துக்க மறந்துட்டாங்க. போரோட போக்கியே மாத்தி அமைச்சு ஒரு டச் அட்மிரல். அவர் பேரு தான் மைக்கேல் டு ரியூவேட்டர். யோசிச்சு பாருங்க, உலகத்தோட ரெண்டு பெரிய நேவிய ஒரே நேரத்துல எதிர்க்கிற அந்த பெரிய பொறுப்பு அவர்கிட்ட தான் கொடுக்கப்பட்டுச்சு. 4. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் நம்பர் இல்ல. ட்ரூயட்டோரோட அந்த 4 முக்கியமான வெற்றிகள் அந்த பெரிய படையெடுப்பை மொத்தமா தடுத்து நிறுத்திடுச்சு. ரெண்டு சாம்ராஜ்யங்களோட மொத்த பலமும் ஒரு மனுஷனோட திறமைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போச்சு. இப்ப கதை கடல்ல இருந்து இங்கிலாந்தோட அரசியலுக்கு மாறுது. போர்க்களத்துல நடக்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் அங்கதான் நடந்துச்சு. படையெடுப்பு தான் நின்னு போச்சு. அப்புறம் ஏன் இங்கிலாந்து திடீர்னு போர்ல இருந்து வெளியில போச்சு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கப்பல் படை தோக்கல, ஆனா போர் நின்னுடுச்சு. அப்போ என்ன காரணம்? பதில் போர்க்களத்துல இல்ல, அரசியல்ல தான் இருந்துச்சு. இங்கிலாந்து பார்லிமெண்ட் பயப்பட ஆரம்பிச்சது. எதுக்குன்னா, கத்தோலிக்க நாடான பிரான்ஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறது இங்கிலாண்டையே கத்தோலிக்க நாடா மாத்துறதுக்கான ஒரு சதியோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். அது மட்டும் இல்ல, இந்த போருக்காக செலவு ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. கடைசில அரசியல் அழுத்தம் ராணுவ பலத்தை ஜெயிச்சுது. பார்லிமெண்ட் ராஜா 2ஆம் சார்லஸ்க்கு பயங்கர பிரஷர் கொடுத்தாங்க. அதனால அவருக்கு போரை விட்டு வெளியில வர்றதை தவிர வேற வழியே இல்லாம போச்சு. அப்போ இங்கிலாந்துக்கு இந்த போரோட கடைசி முடிவு என்னவா இருந்துச்சு? செலவு அதிகமானது, ஆனா பிரயோஜனம் இல்லாதது. பாருங்க, இந்த ஒரு வரி போதும் மொத்த போரையும் சுருக்கமா சொல்லிடலாம். இங்கிலாந்துக்கு கிடைச்சது வெறும் தோல்வியும் நஷ்டமும் மட்டும்தான். அப்படி 1674ல போர் முடிஞ்சப்போ அந்த சின்ன டச் குடியரசு ரெண்டு பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு எதிரா நின்னு தன்னோட சுதந்திரத்தை வெற்றிகரமா காப்பாத்திக்கிச்சு. இந்த வரலாற்று சம்பவம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வைக்குது. ஒரு போரோட உண்மையான விலைய யார் தீர்மானிக்கிறா? அத ஆரம்பிச்சு வைக்கிற ராஜாக்களா, இல்ல அதுக்காக வரி கட்டுற மக்களா? யோசிச்சு பார்த்தா இந்த கேள்வி இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு இல்லையா?